எல்லாருக்கும் வணக்கம். பார்க்குறது தண்ணி சாறு, முருங்கைக்கீரை தண்ணி சாறுங்க. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். 3வது தடவை கழுவுன தண்ணிங்க. ஃபஸ்ட் டைம் 2வது டைம் கழுவுற தண்ணி கீழே ஊற்றியாரணும். 3வது டைம் கழுவுற தண்ணியை எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியில் முருங்கைக்கீரையை சேர்க்குறேன். அது சேர்த்தோடனே பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அது கூட சேர்க்குறேன். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கிறேன். கீரையெல்லாம் நனைகிற அளவுக்கு கலரி விட்டுட்டு வேகட்டுங்க. கீரை வேகட்டும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் 2 கீற்று வச்சு அரைச்சிட்டேன். அது கூட சேர்க்குறது 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகுங்க. அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி அதில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு டைம் வடிகட்டி எடுத்துட்டேன். மறுபடியும் அதே மிக்ஸி சாரில் தண்ணி ஊற்றி மறுபடியும் அலசி மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் மூடிலையும் பாதி தேங்காய் தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ கீரை வெந்துருச்சுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாலையும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியும் தேவையான அளவு கிளறி விட்டுட்டு தண்ணி எவ்வளோ சேர்க்கலான்னு பார்த்துக்கிட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மறுபடியும் கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கொதித்தா போதும், இல்லைன்னா கீரை கடுத்துரும். நல்லா கொதிச்சிருச்சிங்க. இப்போ இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு இல்லைன்ட்டு நீங்கள் கடுகு வேணால் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ சீரகம் கொஞ்சமாக இந்த 3 விரலால் எவ்வளோ எடுக்கிறோம்களோ அவ்வளோ சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன், அரிஞ்சு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. நல்லா செவக்கட்டுங்க. நீங்கள் நல்லெண்ணெய் நெய் போடலைன்னா நல்லெண்ணெயில் தாளித்து ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாம் செவந்துருச்சு. இப்போ சேர்த்துடலாங்க. தாளித்து ஊற்றியாச்சுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டுங்க. இதேமாரி நீங்களும் தண்ணி சாறு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரை தண்ணி சாறு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் சரியாயிடும். இதே மலச்சிக்கல் இருந்தாலும் சரியாயிடும். இதேமாரி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பாய்ங்க.